நாட் ஓன்லி த டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் த ரூட் த்ரூ விச் ஐ ரீச் த டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எதன் வழியாக நான் அதை நுழைகிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை வெற்றிகள் எல்லாம் வெற்றிகள் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவர்களாக இருந்தாலும் வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறார். வெற்றி முக்கியம் அல்ல, யெகோவா நிசியே முக்கியம். ஆமென். அவரே வெற்றியை தருகிறவர். ஆமென். ஆசீர்வாதத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் எவ்வளவு நல்ல தேவன் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கூட்டம் தேவனை பார்த்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்தை பார்த்து உள்ள வரும். அந்த கூட்டம் தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன விதமான தப்பிதங்களையும் செய்வதற்கு துணிகிற கூட்டம். அவனுக்கு தேவை வெற்றி மட்டும்தான். ஆனால் நமக்கு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவை வெற்றி அல்ல, தேவன். ஆமென். தேவனை மிஸ் பண்ணி நான் வெற்றியை கிஸ் பண்றதுக்கு தேவனை கிஸ் பண்ணி நான் வெற்றியை மிஸ் பண்றேன்டா என்று சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வார்த்தைக்கு நேராய் கடன் சொல்லுவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். போன வாரம் நாம் பார்த்தது பிசாசின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். ஸோ தந்திரம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த படிக்கிற சப்ஜெக்ட்லேயே நான் குழப்புறது. சப்ஜெக்டுக்கு எதிராக ஒன்று பேசுறது இல்லை, சப்ஜெக்ட்லேயே குழப்புறது. நீங்கள் விசுவாச போதகங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை பேசும்போது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தின் பக்கம் திருப்புவது. எதிர்மறையாய் பேசக்கூடாது என்கிற சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது ஆமாப்பா பேசினா நடந்துரும்பா என்று பயத்துக்கு நேராய் திருப்புவது. கையை ஒரு தடவை நல்லா தட்டிடுங்க, நல்லா தட்டிடுங்க. எத்தனை விசுவாசி பயந்து போய் எதிர்மறையாக பேசாமல் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், அந்த பாட்டு பாடும்போது வாயை பற்றி போயிட்டப்ப நன்மை தீமை வந்துரும்பா. இவ்வளோ விசுவாசம், நீ ஜெபிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்துடும் நம்ப மாட்டேன்ற. அது 1 மணி நேரம் முட்டி முட்டி பண்ணாலும் கேட்டுருப்பாரோ அப்படின்னு. ஆனால் தீமையான தீமை வந்துருமா? இங்கே கூப்பிட்டு வருதான்னு பார்ப்போம். ஒரு கத்தர் சொன்னாங்க, இங்கே கூப்பிட்றா. ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு கடவுளை நெருங்கி நடக்கிற ஒரு ஆள் டக்குன்னு யாரோ ஒருத்தனா ஒரு இந்து பேர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் என்ன தோத்திரம் என்னடா இல்லை சொன்னா வந்துடுவானா இங்கே கூப்பிட்றா வந்துடுறானா பார்ப்போம். நாங்கள் நிற்கிறேன் கூப்பிட்றான். நானா அவர் இருக்கிற இடத்துல அவனை கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, அவனை கூப்பிட்டா கூட நீ வரமாட்டான். ஸோ தந்திரம் என்பது நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்லேயே உங்களை அந்த பக்கம் தள்ளிடுறது, கயிறை இழுக்கிறது. நீ இழுப்பீங்களே, இழுத்தோன்னு டம்முன்னு அந்த சைடு விட்டு அப்படியே அந்த சைடு போட்டு தள்ளிடுறது. ஆனால் people who are attached with God, connected with God, they are not deceived. அவர்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவங்க மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க மெத்தடிஸ்ட் கிடையாது. அவங்க தேவனை ஃபாலோ பண்ணுறவங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ எகிப்தியர் மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க, இஸ்ரவேலர் தேவனை ஃபாலோ பண்ணாங்க. எப்படி? தேவன் செங்கடலை பிளந்து வாடா நான் இருக்கேன்டான்னாரு. இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனை ஃபாலோ பண்ணி போனாங்க. எகிப்தியர் அதை பார்த்து அவங்க போன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. கையை தட்டுங்க ஒரு தடவை. சிலர் பாருங்க, சில ஊழியர்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. தே ஆர் கால்டு மெத்தடிஸ்ட். நான் அந்த மெத்தடிஸ்ட்டை சொல்லலை, இது பெண்டிகாஸ்டல் மெத்தடிஸ்ட். ஸோ மெத்தட், எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். ஒரு அழகான வார்த்தை இருக்கு, விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் செங்கடலை உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்து போனார்கள். விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் போனதுக்கு பேர் என்னவா? விசுவாசம்.
எகிப்தியர் அந்த பேட்டனை பார்த்து இது பண்ணால் இப்படி கிடச்சிரும் போல, இப்படி நடந்துரும் போலன்னு சொல்லி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர். இஸ்ரவேலருக்கு என்ன பேச்சு வருது? விசுவாசம். எகிப்தியர்னு வரும்போது என்ன வருது? துணிவு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? விசுவாசம் வேறு, துணிவு வேறு. ரெண்டு என்ன சார்? போல்னஸ் தானே சார் விசுவாசம்? போல்னஸ் சார் துணிவு இல்லை. விசுவாசம் வேறு, துணிவு வேறு. தேவன் சொல்லி செய்தால் விசுவாசம், சொல்லாமல் செய்தால் துணிவு. 10,000 ரூபாய் செத்து போச்சு. $1 பில்லியன் ரெவலேஷன். இதெல்லாம் தேவன் சொல்லி தைரியமா செஞ்சா விசுவாசம், தேவன் சொல்லாம தைரியமா செஞ்சா துணிவு. எகிப்தியர் துணிந்தார்கள், இஸ்ரவேலர் விசுவாசித்தார்கள். கையை தட்டே. ஆமென். நீங்க மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணலாம், ஆனா தேவன் சொல்லி செஞ்சீங்கன்னா that is faith. நீங்க ஆசைப்பட்டு ஒன்ன செஞ்சா that is what is that? துணிவுக்கு என்னங்க சொல்றது? துணிவே துணை. boldness, what is that? Okay, that is not a godly boldness, that is earthly boldness, something else. அதாவது எப்படி சொல்லலாம், ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், இன்னும் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. எவ்வளவு ஒரு துணிகரம். ரேவ்லாம் நல்ல வார்த்தை, கரேஜ் நல்ல வார்த்தை. அது நெகட்டிவ் சென்ஸோட ஓகே வாட் எவர். நமக்கு தாய்மொழி இல்லை, மெதுவாக வரும், அது வரும்போது பார்த்துக்குவோம். அப்போ ஒரு துணிச்சல், எதிர்மறையான துணிச்சல் பண்ணுவேண்டா அப்படின்னு. அப்போ நல்லா கவனிங்க, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள், ஆனால் இஸ்ரவேலரோ தேவனை பின்பற்றினார்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாலை நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பைபிள் சொல்கிற மாதிரி ஆசீர்வாதங்கள் எந்த புத்தகமும் இந்த உலகத்தில் சொல்லலை. இந்த பைபிள் சொல்கிற மாதிரி எந்த புத்தகமும் சொல்லலை. உலகத்திலே ஒரே ஒரு புத்தகம் நீ சாகவே மாட்டடான்னு சொல்கிறதுனா அது இந்த புத்தகம் தான். ஆமே, இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களை போல எந்த புத்தகம் வாக்கு கொடுக்கல. உங்கள் வீட்டில் இருக்கிற மாப்பு செய்கிற தொட்டி வரைக்கும் வாக்கு தத்துவம் சொல்லுது. உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் அவருடைய பிள்ளைகள் வரைக்கும் வாக்கு தத்துவம் சொல்லுகிறது. அவ்வளோ வாக்கு தத்துவம் சொல்லியும் இந்த பைபிள் ஒன்றே ஒன்று சொல்லுது. இந்த பைபிள் ஒருத்தரை தான் மையப்படுத்துது, வாக்கு தத்தங்களை அல்ல, வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவனையே அது மையப்படுத்துகிறது. ஆபிரகாம் வாக்கு தத்தங்களை பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாக்கு தத்தங்களை பெற்றவனாய் இருந்தாலும் அவன் வாக்கு தத்தத்தின் மீது என்ன செய்யல? நம்பிக்கை வைக்கல. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, வாக்கு தத்தத்தை தந்தவரே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். கையை நல்லா தட்டுங்க, ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். ஆமென். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை அவன் நம்பினான், ஆனால் அதை விட அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனை நம்பினான். என்ன வித்தியாசம் பாருங்க. இது நடக்கும் அப்படின்றத விட இதை நடத்துவாரு அப்படின்னு நம்பினான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபெய்த் ரீச்சிங் பிடிக்கிற காரணம், அவனுக்கு என்ன பிடிக்குது? ஆசீர்வாதம் பிடிக்குது. எனக்கு ஃபெய்த் ரீச்சிங் ரொம்ப பிடிக்குது, ஏன்னா தேவன் இவ்வளவு நல்லவராடா அப்படின்னு எனக்கு பிடிக்குது அவரை. ஸோ ஆசீர்வாதத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் எவ்வளவு நல்ல தேவன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கூட்டம் தேவனை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஆசீர்வாதத்தை பார்த்து உள்ளே வரும். அந்த கூட்டம் தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன விதமான தப்பிதங்களையும் செய்வதற்கு துணிகிற கூட்டம். அவனுக்கு தேவை வெற்றி மட்டும்தான். ஆனால் நமக்கு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவை வெற்றி அல்ல, தேவன். ஆமென். தேவனை மிஸ் பண்ணி நான் வெற்றியை கிஸ் பண்ணுறதுக்கு தேவனை கிஸ் பண்ணி நான் வெற்றியை மிஸ் பண்ணுறேன்டா என்று சொல்லுகிறவனாக இருப்பான். ஆமென், ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி இந்த வசனத்தை சாவதற்கு முன்பாக பவுல் சொன்னான். இந்த வசனத்தை சொல்லும் போது அவன் கைகள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் சொல்ல சொல்ல அந்த வசனத்தை எழுதுறான். ஜெயிச்சுட்டேன்டான்றான். என்னடா ஜெயிச்சுட்டே? ஜெயிலுக்குள்ள தாழ்றா இருக்க, வெளியே வரலையடா. ஃபெலிக்ஸ் நினைச்சான் அவன் காசு கொடுப்பான் அவனை வெளியே விடலான்ட்டு. அவன் சொன்னான், நான் வெளியே வரணும்னா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைடா, கதவை உடைச்சு என்னை வெளியே கொண்டு வருவார். என்ன பேதுருவை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஆமாம்,
அவனை கூட்டிகிட்டு வந்தாருன்னா என்னை கூட்டிகிட்டு வரக்கு ஒரு விஷயம் கிடையாது. அதனால் நான் வெளியே வரணுன்னா உன்கிட்ட காசு கொடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை காப்பாற்றுற தேவன் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தேவன் எனக்கு தேவைன்னா வெளியே கொண்டு வர நம்பிக்கை விசுவாசத்தை கடைசி வரை வச்சுக்கிட்டான். விசுவாசத்தை காத்துக்கிட்டான், விடுதலையை மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு தெளிவாக தெரியும், பேதுருவுக்கு வெளியில் ஊழியம், எனக்கு ஊழியமே உள்ளதான். ஆமாம், யாருக்கு? சிறைச்சாலை தலைவனுக்கு இருக்குது. அடுத்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜியே எந்திரிச்சிட்டாரு. ஏன்னா பேதுருவை உள்ளே விட்டால் பெப்பன்றான். அவனுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிட்டையும் பேச தெரியாது, லோக்கல் இவர்கிட்ட கூட பேச தெரியாது. ஆனால் அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்க்குறாரு? பவுல். அப்போ பவுல் ஜட்ஜிட்ட பேசணுன்னா அவன் கூண்டுக்கு வரணும். ஒரே நாளில் உங்களை வக்கீலாக்க முடியாதுல்ல. ஆனால் ஒரே நாளில் நீங்கள் ஜட்ஜை பார்க்க வக்கீல் ஆகணும்னா நீங்கள் ஜட்ஜை பார்க்கணும்னா 5 வருஷம் லா காலேஜுக்கு போய் படிக்கணும். ஆனால் குற்றவாளி ஆகிட்டுனா ஒரே நாளில் ஜட்ஜை பார்த்துடலாம். கர்த்தர் நேராக குற்றவாளி பொருள் ஏற்றிட்டாரு. சரி, சுவிசேஷம் என்ன? சரி, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படி சொல்லு. இப்போ நான் சொல்லுகிறதை சற்று பொறுமையாக கேட்கும்படி மதிப்புக்குரிய வாட்ஸ் தட் அகாஸ்வர் ராஜா யாரு? அகரிப்பா ராஜாவே. கடைசியில் அது மறந்து எனக்கு இது ஞாபகத்தில். அன்புள்ள அண்ணன் அகரிப்பா ராஜாவே, நான் சொல்லுகிறதை சற்று பொறுமையாய் கேளும். ரொம்ப படபடப்பா பொறுமையாய் கேளும். சரி, நான் இல்லை கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜி எந்திரி சொல்லிட்டாரு, ஞானஸ்த தண்ணீர் இருக்கிறது, முன்னாடி குடிக்கிற தண்ணி இந்த தண்ணியில் எடுத்துடலாமா ஞானஸ்தான லெவலுக்கு வந்துட்டாரு. அவனை பேச விட்டா அந்த கூடியிருக்கிற 50 பேருமே மாற்றிடுவாங்க. ஸோ தேவன் அவனை கொண்டு போனார். ஸோ அவன் ஒன்றை முடிவெடுத்துட்டான், விசுவாசத்தை காத்து கொண்டான். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களிலே உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆசீர்வாதங்களோடு தங்கள் மனதை இணைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள். ஆனால் வேதம் ஆசீர்வாதத்தை மையப்படுத்தவில்லை, ஆசீர்வதிக்கிறவரையே மையப்படுத்துகிறது. அவரோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு என்னாலும் ஆசீர்வாதம் தான், என்னாலும் ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க, அனில் அம்பானி ஒரு 1/4 கிலோ கேரட் ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் அழுகி போச்சுன்னா அழுவாரா? நீங்கள் அழுகிறீங்க, ஆனால் அவர் அழமாட்டார். அழுகி போச்சு, அழுகி போனது உண்மைதான். ஆனால் நான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறது உண்மை, அதை விட பெரிய உண்மை. அப்படித்தான் என்னை சுற்றி எது நடந்தாலும் என் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதே உண்மை. கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். 10 பேர் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆகிட்டே இருப்பாங்க. ஏமாத்திரம் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஏமாந்து நீங்கள் பணக்காரன் ஆகிட்டு. என்ன சார் ஒன்றுமே புரியல சார்? தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு அதான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே போன வாரம் பார்த்த அதே வசனத்தை பார்ப்போம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், எல்லாம் சொல்லுங்க, பிசாசு கூட நினைச்சா நல்ல ஹைட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போக முடியும். எல்லாம் சொல்லுங்க, பிசாசு கூட நினைச்சா நல்ல ஹைட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். இல்லையா? சொல்லுங்க. ஆமாம். இப்போ ஹைட்டுக்கு போகிறது அப்படின்ற முக்கியம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, யார் கூட்டிட்டு போறா அப்படின்றது முக்கியம். பணம் வருது அப்படின்ற முக்கியம் இல்லை. சொல்லுங்க, யாரு கொடுக்குறா அப்படின்ற முக்கியம். பணம் வருதுன்ற முக்கியம் இல்லை, அது எப்படி வருது, கைத்தட்டுங்களே ஒரு தடவை அவருக்கு என்பதே முக்கியம். ப்ராஸ்பரிட்டி பேசுறவங்கள 190 பேர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போட்டு தான் பேசுறாங்க, அவங்களுக்குள்ள அது இருக்கு. இவங்களெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக அந்த பண விஷயத்திலே பணத்தை விட தேவன் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆனால் புதுசாக செய்தி கேட்குறவன் அதை பார்த்துட்டு அப்படி வெளியே நிற்கிற காரை புது என்னது தப்பான கீயை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்ற நோக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர். அவங்களுக்கு தெரியாது இவருக்குள்ளே என்ன ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குன்னு. அப்படி பேசின ஒருத்தரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஒரு அம்மா அந்த அம்மா அவர்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து எனக்கு ஒரு பைபிள் வாங்கினாங்கன்னு சொன்னாங்களாம். அவர் கூட இருந்த நெருங்கினவர் சொன்னார். அவர் ரொம்ப அவசரத்தில் அந்த 100 ரூபாய்க்கு அந்த பைபிள் வாங்கவே இல்லை. ஒரு 3 மாதம் ஆகிப்போச்சு. 3 மாதம் கழிச்சு நம்ம என்ன சார் பாஸ்டர் உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுத்தேன், அந்த பைபிளை வாங்கிட்டேன்னு தரவே இல்லை. சரி கொடுங்க, நானாச்சும் வெளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் உள்ளே போய் 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி திறந்து பார்த்துட்டு அது எதோ எழுதியிருந்துருக்கும் போல, என்ன பாஸ்டர் ஏன் ரூபாய் அப்படியே வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னுச்சான். அவர் சொன்னார், அப்போ 1 ரூபாய் நான் ரொட்டேஷனில் அப்படின்னு நினச்சியாமா, நீ எதுக்கு அந்த காசை கொடுத்தியோ
அதுக்கு தான் செலவழிப்பேன். தட் இஸ் வாட் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மணி. எங்கள் லீடர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, எவ்ரி மணி யூ ஆர் ரிசீவிங் ஃப்ரம் பீப்புள் இட் ஹேஸ் அ டேக். இந்த டிஷர்ட்டை நான் எடுக்கும்போது ஒரு டேக் இருந்துச்சு. அந்த டேக்கில் பார்த்தா இது என்ன பிராண்டு, இதை எப்படி துவைக்கணும், இது எவ்வளவு பணம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படித்தான் நம்ம கைக்கு வர ஒவ்வொரு பணத்துலேயும் ஒரு டேக் இருக்குது. அதை எதற்கு செலவழிக்க வேண்டும் என்று பரலோகம் சொல்லுகிறதோ அதற்கு மாத்திரம்தான் நாம் செலவழிக்க வேண்டும். எனக்கு வருகிற பணத்தை எப்படியும் செலவழிக்க வேண்டும் என்கிற உரிமை எனக்கு கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் ஐஸ்வர்யத்தை பேசும்போது அவனுக்குள்ள ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அது என்னன்னா, ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம் என்கிற அஸ்திபாரம். ஆனால் கேட்குறவனுக்கு அந்த அஸ்திபாரம் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. இந்த தெரியாமல் அந்த வார செய்தியை மட்டும் கேட்குறவன், ஓ பணக்காரனாகிறது தான் முக்கியம் போல, அப்போ எப்படி வேணாலும் ஆயிடலாம் போல. ஆண்டவரே, 2 பேர் சேர்ந்து வேனுக்கு ஜெபம் பண்ணதான், 2 பேர் வேனுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் வந்து எப்படி அந்த வேனில் சுவிசேஷ ரதம் ஏதாச்சும் பண்ணி சுவிசேஷம் பண்ணணும்னு ஒருத்தன் போய் ஊர் ஃபுல்லாக சொல்லணும்னு ஜெபம் பண்ணி கேட்டு, இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி வேன் வேணும், ஒரு நல்ல சாராயத்தை கடத்து, என்னது கள்ளச்சாராயத்தை கடத்தணும். அப்போ 2 பேருமே ஆசீர்வாதத்துக்கு தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருடைய நோக்கம் வேறு. இப்போ இங்கே பிசாசு என்ன செய்யறான், இயேசு உயர்ந்த மலை கூட்டு, நல்லா கவனிங்க, நிறைய நான் ப்ராஸ்பெரிட்டி பேசுவேங்க, நான் நிறைய பணத்தை பேசுவேன், நிறைய ஐஸ்வர்யம் பேசுவேன், இன்னும் பேசுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கோம் ஐஸ்வர்ய நதி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சிலேட்டரை கொடுக்குறோம்னா புதன்கிழமை நீங்கள் ஸ்டேரிங்கை கரெக்டாக பிடிக்கணுன்றேன். நீங்கள் பாட்டுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து மரத்துக்குள்ளே போய் விட்டுறக்கூடாது. ஆக்சிலேட்டர் எவ்வளோ முக்கியமோ ஸ்டேரிங் எவ்வளோ முக்கியம், பிளெஸ்ஸிங் எவ்வளோ முக்கியமோ டீச்சிங் எவ்வளோ முக்கியம். ஆகவே ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். இந்த இடத்துல இயேசு அதை அழகாக காட்டுறார். இதை மட்டும் இன்னைக்கு கேட்குறவங்க ஒரு 100 பேர் மனசார இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தோட தேவன் தான் முக்கியம் தெளிஞ்சிட்டாங்கன்னா, அந்த 100 பேர் தெளிஞ்சதே எனக்கு போதும். இன்றைக்கி நான் திருப்தியாக நைட்டு தூங்குவேன் இயேசு நாமத்தில். ஆமென். நான் நம்புகிறேன் அந்த 100 பேர் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. அப்போ பிசாசு வந்து என்ன செய்கிறான், சொல்கிறான், உயர்ந்த மலைக்கு அவரை கூட்டிட்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவர்களுக்கு காண்பித்து, ஆமென், இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அடுத்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஆமென். எல்லாம் உம்முடையதாகும். போன வாரம் பார்த்தோம், அவன் பேசுறதுக்கு முன்னாடி காட்டுவான் அப்படின்னு பார்த்தோம். வாழ்க்கையில் உங்களை காட்டி 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 தான் வாழ்க்கையில் வந்து ஆட்டி ஆட்டி நாட்டி வச்சான். இன்னைக்கு பிரச்சனை நிறைய பெண்களுக்கு, நாம் புது சேலை எடுக்கவில்லை என்பதல்ல, மற்றவர்கள் புது சேலை எடுக்கிறார்கள் என்பது தான். நீங்கள் ட்ரெஸ் எடுக்கல என்னைக்காச்சும் பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்களா? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். பஞ்சாயத்து பண்ண மாட்டீங்க. ஆனால் கிறிஸ்மஸுக்கு ஏன் ட்ரெஸ் எடுக்கலன்னு பஞ்சாயத்து பண்ணுறேன். என் கேள்வி, ஏன் மற்ற நாள் பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்ற? கிறிஸ்மஸ் எனக்கு எல்லோரும் போடுவாயில்ல. இப்போ உனக்கு ட்ரெஸ் எடுக்கலைன்றது உனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாரும் ட்ரெஸ்ஸு போடுவாயின்றதா இப்போ உனக்கு பிரச்சனை. என்ன அல்லி வர மாட்டேருந்து, ஆமீனு வர மாட்டேருந்து பிடிச்சி வச்ச சொல்கிற புரியுதா? இல்லை, எனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறதா நிறைய மணந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ட்ரெஸ் இல்லையே என்று நீங்கள் அளவில்லை, எல்லாரும் ட்ரெஸ்ஸோடு வருவாயிலேன்னு அழுகிறீங்க. இப்போ உன்னுடைய பிரச்சனை மற்றவன் ட்ரெஸ்ஸோடு வருவது தான். அப்போ என்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ, பார்க்குறதுல நடக்கப்படுறீங்களோ, அன்னைக்கு ஈஸியாக உங்களை டிசீவ் பண்ணிடுவான். ஆனால் எப்படி இருக்கணும், அது தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் போயிடணும். எப்படி போகணும்? அது நீ ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது கொய்யாப்பழம் சீசனு, கொய்யாப்பழம் வருது, நான் மாம்பழ சீசனில் அப்படி வரணும் நீங்கள். தன் காலத்தில் சொல்லுங்கள். ஐயோ அவரு முன்னாடி போயிட்டாரு வந்து நான் வந்து அப்படின்னா அது அவர் சீசனு. ஆமே, நீங்கள் சீசன் தானே? ஆமாம். அப்போ உங்களுக்கு சீசனு இருக்கு, அது அவர் சீசனு, இது ஏன் சீசனு. அது எல்லாமே ஒரே காலத்தில், மாம்பழம் வரப்போ கொய்யாப்பழம் வந்து வாழைப்பழம் எல்லாமே வரும். அது எல்லாம் சொல்லுங்கள். அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். உண்மை இல்லாதவர்கள் எந்த காலத்தில் கனி கொடுக்கும், அது அடுத்து பேசணும். அப்போ
நீங்க தேவனை பின்பற்றுகிறவர்களா அல்லது ஆசீர்வாதங்களை பின்பற்றுகிறீர்களா? இதான் என்னுடைய கேள்வி. இவன் என்ன சொல்ல வரான், நீங்க எதுக்குங்க பூமிக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். அவனுக்கு தெரியும் இவர் இந்த பூமியை கேப்சர் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார், இதை பொசஸ் பண்ற, இதை வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அவன் சொல்றான், இங்க வாங்க, என்ன பிளான்ல இருக்கீங்க, இந்த பூமியெல்லாம் உங்க கண்ட்ரோல் கொண்டு வரது தானே, வாங்கிக்காங்க. இவனை மாதிரி ஒரு தயால பிரபு நீங்க பார்க்க முடியுமாங்க? வாங்கிக்காங்கன்றான். என்னென்ன பண்ண போறீங்க? உங்களை கட்டி வச்சு தோலை உரிக்க போறாங்க. முதுக வந்து பாலமா உழுகிறவன் நிலத்தை உழுகிறது போக முதுக உழுக போறாங்க. உங்க கண்ணை மூடி உங்க தலையில கொட்ட போறாங்க. உங்க மூஞ்சில எச்சி காரி துப்ப போறாங்க. தாடி மயிரை பிடிச்சி இழுக்க போறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பரிசுத்தமான நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் குடிக்க போறீங்க. அந்த கசப்பை நீங்க வாங்க போறீங்க. இந்த உலகத்தில் இருக்க கழிவை எல்லாம் கரைச்சு உங்க மேல ஊத்துனா எப்படி உங்களுக்குள்ள ஊத்துனா இருக்கும். அப்படி ஒருவரும் வந்து சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற சுத்தமான நீங்க எல்லா பாவத்தையும் சுமக்க போறீங்க. இவ்வளவும் தேவையா? பிதாவே உங்களை விட போறாரு. இதெல்லாம் விட்டு கடைசியில் என்ன செய்ய போற? இந்த உலகத்தை சுதந்திரிக்க போற. அது இப்பயே வாங்கிக்க. If God is earth conscious, Jesus was in earth conscious. இயேசு உண்மையிலே உலகத்தை தூக்கணும்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும் அந்த கான்சியஸில் இருந்தார்னா இந்நேரம் அவனுக்கு எஸ் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்னார், பணம் வர்றது முக்கியம் இல்லைடா, அது எப்படி வருதுன்றது தாண்டா முக்கியம். கை தட்டுங்க வருது ராமே அப்படின்னு நின்னார். ஆசீர்வாதம் வர்றது முக்கியம் இல்லை, ஆனால் அது எப்படி வர்றது என்கிற வழியில் நின்னார் பாருங்க. அங்கே தான் அவர் தமிழண்டா அப்படின்ற மாதிரி நின்ட்டார். தமிழ் எல்லா நாட்டுக்காரனும் தான் சொல்கிறேன் நான். அங்கே தான் நான் பரலோக வாசிடா நின்னார். அப்போ பிசாசு என்ன செஞ்சான், ஆசீர்வாதத்து நோக்கமாக இருந்தால் ஆசீர்வாதத்தை வந்து காமிச்சா இவர் அசைச்சிடலாம். ஆனால் அவர் தேவ சித்தத்தில் இருக்கிறாரு. பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன். இந்த உலகத்தில் பிதாவோட சித்தம் நான் சிலுவை வழியாக இந்த உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் பிதா எனக்கு வைத்திருக்கிற திட்டம். ஆகவே the destination, not only the destination is important, but the route through which I reach the destination is important. எதன் வழியாக நான் அதை நுழைகிறேன் என்பது. ஸோ என்னை பொறுத்தவரை வெற்றிகள் எல்லாம் வெற்றிகள் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவர்களாக இருந்தாலும் வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் அவன் பெரியவனாக இருப்பான். கர்த்தர் பார்வையில் அவன் பெரியவனாக இருப்பான். நீ எதை காத்துக்கணும்? ஆசீர்வாதத்தை காத்துக்க கூடாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரீமில் இருந்திருக்கேன் நான். ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருந்தால் ஆரம்பிச்சிடலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும். அப்போ எனக்குள்ள ஆழமான ஒரு இது எப்போவுமே வந்து தனிப்பட்ட முறையில் யார் என்னிடத்தில் பேசினாலும் என்னுடைய தேவையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிவிக்கக்கூடாது என்கிற டீச்சிங்கில் வளர்க்கப்பட்டவன். அது நேரடியாக என்னுடைய வளர்த்தவற்றிருந்து மட்டும் கிடையாது, நான் படித்த புத்தகங்கள், நான் ஃபாலோ பண்ண ஆட்கள் எல்லாருமே தெரிமை சொல்லுவார். என் தேவையை ஒருத்தன்ட்ட நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் வந்து சர்ச்சில் காங்கிரிகேஷனுக்கு சொல்கிறது இட்ஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட், இட் இஸ் நாட் ஆஸ்கிங். அதை வந்து தாவீது செஞ்சுருக்கிறான், பவுல் செஞ்சுருக்கிறான், எல்லாம் நிருபங்கள் எழுதுறான். ஆனால் பவுல் வந்துட்டு தனியாக போய் 50 ரூபா கடன் இருக்கான்னு கேட்டுக்க மாட்டான். தாவீது போய் யார்ட்டையும் தனியாக கேட்குறது, தட் இஸ் வாட் ஆஸ்கிங், பட் திஸ் இஸ் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா கவனிங்க. அப்போ என்னுடைய கேள்வியை, என்னுடைய தேவையை தனிப்பட்ட முறையில், ஏன்னா நீங்கள் மொத்தமாக சொல்லும்போது மனிதர்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆனால் தனியாக நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் நெளிஞ்சிருவீங்க. ஆமாம், அப்போ ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் போவீங்க, கொடுக்க முடியலன்னா கூட. ஆனால் தேவன் அப்படி இடைப்படுகிறவர் அல்ல. அதனால் தனிப்பட்ட முறையில் நேரடியாக மறைமுகமாக உங்கள் விருப்பங்கள் தேவைகளை தெரிவிக்கக்கூடாது என்கிற இடத்தில் நான் வளர்க்கப்பட்டவன். எதற்கான என் தேவையை சொல்ல வேண்டும்? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென், ஆமென். We are giving chance
to the people to join their hands. என்ன சார் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லே சார். என் அன்புக்குரியவர்களே, நம்மை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவர்களிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்வோம் என்கிற மனநிலையில் நம்ம வளர்க்கக்கூடாது. அவன் எவ்வளோ மினிஸ்ட்ரி ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் மற்றவர்கள் மூலம் அறிந்து கொண்டு தான் அந்த இடத்துக்கு வருவான். அவன் ஹெல்ப் பண்ணாலும் சரி, இன்னைக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் எத்தனையோ பேர் பீப்புள் ஆர் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் தேவன் நான் நம்பி கொடுத்துருக்கிறார். எனக்கு கிடைச்ச 1-2 பேர்கிட்ட நான் வந்து ஐ வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட். எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரிமையை சொல்லுவார், 10 கட்டளையில் ஒன்று மீறினதுக்கு சமம்டா, நான் நேரடியாகவோ மறைமுகமாக என் தேவையை சொல்லிட்டேன் அப்படின்வார். தட் இஸ் வாட் த பியூட்டி ஆஃப் த மேன் ஆஃப் காட். அப்பேற்பட்டவர்கள்ட்ட மனிதர்கள் தாராளமாக நம்பி பழகுவான். இல்லாட்டியே வேற ஏன்டா இந்நேரத்துக்கு 25ஆம் தேதி வந்திருக்கேன் அப்படின்னு தூரத்தில் நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. தட் இஸ் வாட் த டிக்னிட்டி ஆஃப் த மேன் ஆஃப் காட். கஞ்சி இல்லாமல் கூட வந்துடலாம், ஆனால் பெருமை வேற, நீ பெருமையை மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த 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 மினிஸ்டர் பதவிக்கு பங்கம் வராமல் நாம் இருக்க வேண்டும்.